نهنئكم لاختياركم الموفق لإصدارات طيور الجنة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா மாபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய நேயர்களே, சகோதரர்களே, மற்றுமோர் இஸ்லாமிய வழிகாட்டல் நிகழ்ச்சி கூடாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, அல்லாஹ்வுடைய உதவியால் ஒவ்வொரு வாரமும் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் குர்ஆனிலிருந்து வாரம் தோறும் ஓர் வரலாறு என்ற தலைப்பின் கீழால் நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவதற்காக வேண்டி, அதை சமூகமயப்படுத்துவதற்காக வேண்டி உத்தேசித்துள்ளோம், உறுதி கொண்டுள்ளோம். அல்லாஹு தஆலா அதற்கான இலகுவான வழிகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தந்தல்வானாக. அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, உண்மையில் உலக வரலாறுகள் என்றும் பற்பல காப்பியங்கள் என்றும் புராணங்கள் என்றும் வரலாற்று நடிகிலே சொல்லப்படுகின்ற பல விடயங்களை தகவல்களாக அறிவாக எடுத்துக்கொள்கின்ற நாம் தலையாய மிக முக்கியமான அறிவாகிய குர்ஆனிய வரலாறையும் அறிவதற்கு, விளங்குவதற்கு, எமது வாழ்விலே அது தொடர்பான விடயங்களை முன்னுதாரணமாக எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அது முஸ்லீமாகிய மூமினாகிய ஒவ்வொருவருடைய அலாதியான மட்டுமல்ல, ஆகப்பெரிய ஒரு கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையில் குர்ஆன் சொல்லுகிறது, லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த நபிமார்களுடைய வரலாறுகள், குர்ஆன் சொல்லுகின்ற நபிமார்களுடைய சம்பவங்கள், இது அறிவுடையவர்களுக்கு, புத்தியுள்ளோருக்கு அது படிப்பினையாக இருக்கிறது என்ற குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்ல, மகான ஹதீஸை யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி வ தஃசீல குல்லி ஷை. இது இட்டுக்கட்டப்பட்ட கற்பனை கதைகள் அல்ல, உருவாக்கப்பட்ட வரலாறுகள் அல்ல. இது நிதர்சனமான இந்த மனித குலத்துக்கு முன்னால் நிகழ்ந்த அபூர்வ சம்பவங்கள், நிகழ்வுகள், படிப்பினைகள், தஃசீல குல்லி ஷை, ஒவ்வொன்றும் பல ஆதாரங்களோடு இன்றும் வரலாற்றில் இடம் பிடித்ததாக இருக்கிறது. தெளிவுகள் இருக்கிறது, ஆதாரங்கள் உண்டு. இதனை படிக்கின்ற பொழுது, விளங்குகின்ற பொழுது, தனது வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுக்கின்ற பொழுது, வஹுதன் வரஹ்மா, இது நேர்வழியாக, அருளானனாகிய அல்லாஹ்வுடைய அருளாக இந்த மூமீன்களுக்கு, இந்த மனித குலத்துக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் இந்த பிரயோசனத்தை பெற்று நபிமார்களுடைய வரலாறுகளை அறிந்து எமது வாழ்விலே, சமூகத்திலே, குடும்பத்திலே, தொழில் துறவுகளில், படிப்புகளில், கல்வித்துறைகளில், எல்லா மட்டத்திலையும் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், முன்னுதாரணமாக எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி இந்த நிகழ்வை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். வல்லநாயன் அல்லாஹ் அதற்கான வழியையும் இலகு தன்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தந்தல்வானாக என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு உங்களிடமும் அதற்கான பிரார்த்தனைகளை வேண்டி விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் தினந்தோறும் மல்ல ஒவ்வொரு வாரமும் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் 25 நபிமார்களின் வரலாற்றுகளை ஒவ்வொன்றாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டுகளிக்கலாம். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نهنئكم لاختياركم الموفق لإصدارات طيور الجنة.